மதுரையில் தனியார் பேருந்து ஓட்டுநரின் கையை ஜன்னலோடு கட்டி வைத்து அந்த நிறுவன ஊழியர்கள் தாக்கக்கூடிய வீடியோ வெளியாகியுள்ளது. விவரங்களுடன் நேரடி செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் தாக்குதலுக்கான காரணம் என்ன? தற்போது அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு? காவல்துறை தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? தேவப்பிரியன், மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பேருந்து நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்து நிறுவனங்கள் என்பது இயங்கி வருகின்றது. குறிப்பாக இங்கிருந்து சென்னை, பெங்களூரு, ஆந்திரா உள்ளிட்ட இடங்களுக்கு நாள்தோறும் 150க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. இதில் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் ஊழியர் ஒருவரை அந்நிறுவனத்தில் சக பணியாளர்கள் மற்றும் பேருந்து நிறுவன அதிகாரிகள் அவரை ஜன்னலில் கட்டி வைத்து விசாரணை நடத்துவது போன்ற வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதாவது அவரை கட்டி வைத்து எங்கிருந்து இந்திய பயணிகளை ஏற்றி இறக்கினீர்கள், பேருந்தில் கிளீனர் என யார் யார் இருந்தார்கள், இனி இது போன்று நடக்கக்கூடாது, மதுரை பக்கம் வரக்கூடாது என்று அந்நிறுவன நிர்வாகி ஒருவர் அந்த ஓட்டுநரை மிரட்டும் வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது அந்த தனியார் பேருந்தின் ஓட்டுநர் பயணிகளை ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்தில் ஏற்றி இறக்கியதாக கூறப்படுகின்றது. அப்போது அந்த டிக்கெட் கட்டணத்தை அந்த நிறுவனத்திற்கு தராமல் தனியாக தனது போன்பே மூலம் பெற்றுவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில்தான் அந்த ஓட்டுநரை விசாரணை நடத்துவதற்காக அவரின் கையை ஜன்னலில் கட்டி வைத்துக் கொண்டு விசாரணை நடத்திய வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. மேலும் இது தொடர்பாக அந்த ஓட்டுநரை ஜன்னலில் கட்டி வைத்து தாக்கிய அந்த நிறுவனம் எந்த நிறுவனம் என்பது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது வரை அந்த ஓட்டுநர் நலமுடனே இருக்கிறார். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். இப்போ 2200 கரெக்டாக சொல்லு. 4000